பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, அது உங்க கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய வழிகாட்டல் அனுமதியின் பேர்ல நடக்குதா இல்ல அது உங்களுடைய? ஆனா கட்சிக்குள்ள என்ன நடக்குது, கட்சி தலைவர்கள் ஒருத்தட்ட என்ன சொல்றாங்க, ஒருவருக்கு இந்த கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம பொது இடத்துல பேச முடியாது இல்லங்கண்ணா. பத்திரிகை நண்பர்கள் நீங்க யூகிக்கிறீங்க, அது ஓகே. பட் நம்ம கட்சி எப்படி நடத்தணும், எங்க கட்சியில ஒருத்தருக்கு என்ன வேலை, எங்கள் வேலை எப்படி செய்யறோம் அப்படிங்கறது நம்ம கட்சிக்குள்ளே விட்டுறலாங்கன்னா, இந்த கட்சியில நாங்கள் எது செய்தாலும் கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். பொறுமையா இருங்கன்னா, எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ரிஸ்க் நாங்கள் எடுத்திருக்கோம். காரணம் 2021 உள்ளாட்சி தேர்தல் தனித்து நின்றோம், 24 லோக்சபா தனித்து நின்றோம், 26 கூட்டணிக்கு மறுபடியும் போறோம். அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால தான் எல்லா வேலையும் செய்யறோம். அதனால் நண்பர்கள் பொறுத்திருக்க வேண்டும், சரியான நேரத்தில் பேசுவாங்க. நயினார் அண்ணா எப்பவுமே எதிராக பேசலீங்கண்ணா. அண்ணா இல்லைங்கண்ணா, அது கிளாரிஃபை பண்ணிடலாங்கண்ணா. நயினார் அண்ணா எப்பவுமே எதிராக பேசலீங்கண்ணா. நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும், எங்களுடைய தலைவர் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் யாரை எதிர்த்தும் பேசல. அரசியல் அப்படி நம்ம செய்யவும் கூடாது, செய்யவும் முடியாது, பேசல. எங்களுக்கு பிரின்சிபல் எதிரி, முக்கிய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். அது எதிர்த்து நயினார் அண்ணா பேசுறாங்க. அதனால அண்ணனுடைய பேச்சில் அது இப்படி சுத்தி வளைச்சு அப்படி வளைச்சு இப்படி வளைச்சு டிடிவி அண்ணனுக்கு எதிராக பேசினாங்க, ஓபிஎஸ் அண்ணனுக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிற கருத்து எனக்கு ஏற்புடையதல்ல. எப்படி இருந்தாலும் கூட அரசியல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, இப்ப இந்த வார்த்தையை கருத்து வேறுபாடுகள் பயன்படுத்துவோம், அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்கலாங்கண்ணா. யாருக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்லைங்கண்ணா. எல்லோருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்து மட்டும் தான் இருக்கு. பரவலா நல்ல வரவேற்பு போயிட்டு இருக்கு விலைவாசி பொறுத்தவரை பண்டிகை காலங்கள்ல. இருந்தாலும் தொழில்நகரான கோவையில எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் ஜாப் ஒர்க்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே வச்சிருக்காங்க. 5% 12% 5% குறைக்கணும்னு கேட்டிருந்தாங்க 5 வருஷமா. ஆனா 5க்கு பதிலாக 12% 18 கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்க மத்திய நம்முடைய நிதி அமைச்சர் அவங்ககிட்ட ஆல்ரெடி இந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்கண்ணா. சென்னையில சந்திச்சு கொடுத்தாங்க, இங்க வரும்பொழுதும் கொடுத்தாங்க, கோயம்புத்தூர் விமான நிலையத்தில். கொஞ்சம் பொறுத்திருப்போம், கொஞ்சம் பொறுத்திருப்போம். நியாயமான குரல் அண்ணா. அண்ணா இப்பதான் கேக்குறீங்க அண்ணா, ரியல் டைமா இருக்கிறீங்க, நான் பார்த்துட்டு நான் பேசுறேங்கண்ணா. அண்ணா நான் கட்சியில யாரை பார்த்தேன், எதுக்கு பார்த்தேன், எங்க பார்த்தேன் அது வேண்டாங்கண்ணா. நான் இந்த கட்சியினுடைய தொண்டன். எது செய்தாலும் கூட இந்த கட்சியினுடைய நன்மைக்காக மட்டும்தான் செய்வோம். சரியான நேரத்தில் நம்ம பேசுவோம். களத்தில் அண்ணாமலை தலைவராக இருந்த வேலையை வெறும் அறிக்கை போர் மட்டுமே, அறிக்கை மட்டுமே கொடுத்துட்டு விட்டாருங்கிற விஷயத்துக்கு யார் சொல்றாங்கண்ணா அப்படின்னு? அண்ணா அதே மாதிரி இருக்க முடியாது இல்லைங்கண்ணா. தலைவர் இருக்கும் பொழுது அவருடைய வேலை அவங்க செய்யறாங்க. எனக்கு ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லைங்கன்னா, அமைப்பு சார்ந்த வேலைகள் எதுவும் இல்லை. வேலை பளுவு மிக மிக அதிகமாக குறைந்திருக்கிறது. அதனால தான் என்னுடைய சமுதாய பணி, அரசியல் பணியோடு நிறைய வேறு வேறு பணியும் செய்கிறேன். அதை செஞ்சாலும் விவசாயம் பண்ணாலும் பத்திரிகை எழுதுறீங்க, வேற பண்ணாலும் எழுதுறீங்க. எனக்கு அதிக நேரம் கிடைத்திருக்கிறது சில வேலைகள் செய்வதற்கு, அதை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எப்பவுமே 5th கியர்ல வண்டி ஓட்ட முடியாதுங்களா, இன்ஜின் சீஸ் ஆயிரும். 4 வருஷம் 5th கியர்ல ஓட்டிட்டோம், இப்போ 2nd கியர்ல ஓட்டிட்டு இருக்கேன். இன்ஜின் நல்லா ஓடுது, ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா ஓட்டலாம். ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் பிள்ளையார் சொல்லி போடணும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.